இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் சட்டியில் மிளகு, முழு மல்லி, சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து, கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்து இதை ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு சேர்த்து வதக்கி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்ச 1/2 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்து அது கூடவே வேக வச்ச தண்ணியை ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். தாளிப்புக்காக நல்லெண்ணெயில் ஜீரகம், பொடியாக நறுக்கின பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவந்ததும் வறுவலில் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா சுவையான நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் ரெடி.